வணக்கம். மேடையில் இருக்கும் கண் மாஸ்டர் சில்வா அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும், வேல்முருகன் சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் ஜெகன் அவர்களுக்கும், அம்புலிதாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ லாஸ்ட் இயர் அது முன்னூறு 2024க்கான 25 ஓகே பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, ஃபைபர் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அனுப்ப முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு நன்றி. எனக்கு ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிங்லேயே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ அந்த மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகளையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கோம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பிறந்து கட்டிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவர் நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல, அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்தராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சின்ன கதையில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்ட் டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்த வருஷம் ஆகட்டும், அது மாதிரி சண்டு மாதம் ரொம்ப பாப்புலர் தான் சினிமா. நல்ல அம்பியார் படம் என்னோட மரியாதை படத்தில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் சக்கலத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்துலேயே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினாலும் ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பற்றி பேசினார். ஒன்றை நாங்கள் வம்சாவளி மாநாட்டுக்கு 2:30 மணிக்கு ராதாரவி சார்கிட்ட பேச அழைச்சோம். அவர் சொன்னார், என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2:30 மணிக்கு கூப்பிடுங்களா, சாப்பிட்டுட்டு தூங்குகிற டைம்னு. ஆகவே அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் டிவிலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் அது ஜெகன் அவர்கள் தான். அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக செய்வார். ஆகவே ஜெகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச நான் நம்புகிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் போன்ற பெரியவங்களுக்கு பெரிய வணக்கம். முதல்ல பத்திரிகை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சினிமாக்காரன்னா கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. எல்லாம் வந்து நான் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமில் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் உள்ள படம் மரகதமலை ஆடியோ லான்ச் வந்து பிரசாத் நடந்தது. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. யாரோ வரணும் வெயிட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நம்ம நண்பர்கள் விழுந்து உங்களுக்காக வெயிட் பண்ணோம், ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் கூட அவங்க எல்லாம் பொறுமையாக ஷோ முடிகிற வரைக்கும் இருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்டன் ரைசர் ஃபிலிம் பார்த்தோம். 18 இயர்ஸில் எத்தனை பேரை இந்த அவார்டு மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உற்சாகப்படுத்தியிருக்கு, சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஓகே, அந்த இருக்கவங்க பல பேர் இன்னும் தேர் ஸ்டில் தேர்.
ரெகுலராக வாங்கினாங்க. முதல் வாங்கினவங்கன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் அந்த 3வது 2வது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் எடிசன் அவார்ட்ஸ்க்கும் ஐ ஹேவ் லாங் அசோசியேஷன். 3 வருஷம் தொடர்ந்து நான் ஷோ ஆங்கர் பண்ணேன். தென் தொடர்ந்து 3 வருஷம், அதுக்கப்புறம் பேக் வந்து அப்புறம் 1 வருஷம் பண்ணேன். அது மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி எடிசன் அவார்ட்ஸு நடிகர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கலாம், உருவாக்கிருக்கலாம், மோட்டிவேட் பண்ணிருக்கலாம். பட் எடிசனோட மெயின் யூனிக்கே என்னன்னா, இந்த ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணால் அந்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். நான் முதல் அஞ்சனாவோட தான் ஷோ ஆங்கர் பண்ணேன். அங்கே எனக்கு அவங்களையும் தெரியாது, ரொம்ப வெரி நைஸ், வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த ஷோவில் அவார்டு வாங்க வந்தவர் தான் காயல் சங்கர். அடுத்த வருஷம் அவார்ட் பண்ணால் அவருடைய ஹஸ்பண்ட் இருந்து இதுனா ராசி. அந்த மாதிரி 2-3 பேர் பல பேருக்கு செட்டப் ஆயிருக்கு. இது வந்து மேட்ரி. இன்ஃபேக்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸில் இது வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் எடிசன் அவார்ட்ஸ் matrimony.com வச்சா கூட ஐ திங்க் கேன் டேக் ஆஃப். ஏன்னா எனக்கு இஸ் வெரி வெல் பெஸ்ட். எடிசன் அவார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இதுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ணும்போது அப்போதான் ராதாராமன் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்து பார்க்குறேன். எனக்கு அவர் நல்லா தெரியும். தெரியும் போது வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாரு. அப்போ அந்த மேடையில் ஞாபகம் தெரியல, எனக்கு மறந்து போச்சு. அப்போ சொன்னார், இப்போ இருக்க ஆண்க பசங்களாம் வந்து வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுதந்திர போராட்டப்படி அவங்களோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்போ நான் இறங்கும்போது சொன்னேன், அண்ணா எங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணீங்களான்னு கேள்வி சிரிச்சிட்டே கீழே இறங்கி வந்தார். அண்ட் ஒரு நடிகனா நேற்று வந்து ஐ ரியலைஸ் சம்திங். நேற்று வந்து காமெடி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், கவுண்டிங் காமெடி, ஆறுமுகம்னு அதில் ரோல் பண்ணிருக்காரு. தென் ஐ நோட்டஸ் இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கிவிங் டு ஆல் த ஆக்டர்ஸ். என்ன மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி நடிகர், ஒரே மாதிரி கெட்டப்பில் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு கெட்டப் ஒன்று மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் see all ராதா ராவ் in this movie from அமரன் எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சிம்பிள் கெட்டப் லைக் அண்ணாமலை ஆகட்டும், பட் சின்ன மாப்பிள்ளை ஆகட்டும். நேற்று படத்தில் அந்த படம் பேர் எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு முகத்தில் வித்தியாசமாக இருக்கணும். பெரிய மீசை சாது, பெரிய மீசை, இங்கே இதில் வந்து ஒரு சின்ன முடி வச்சிருக்காரு. யூ ஹவ் சீன் சம் பீப்புள் முகத்தில் முடி இருக்கும், அது ரொம்ப சட்டிலாக வச்சிருக்காரு. தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் மேன் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ராதாரவினோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னாங்க. பல படங்கள் இருக்கு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்க்காதவங்க ஐ மீன் எக்ஸ்பெஷலி திஸ் ஜென்ரேஷன் போய் பாருங்க. சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பிரபு அண்ணன் அவர் நடிச்சது. இஸ் டைமிங். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து he holds it. It's a simple, ஒன்றுமே இல்லை, ஆன்மாராட்ட கதை தான். ஆனால் திஸ் மேன் ஹோல்ட்ஸ் த மூவி லைக் இது. அப்புறம் ஆன்மீக் அண்ணன் சொன்னார், லைக் ஓட்டிங் இதெல்லாம் பண்ணுது. அண்ணா அவர் சொன்னார் 23ஆம் தேதி ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. நல்ல காலம் அந்த ஓட்டில் பண்ண மாதிரி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடாமல் இருந்தீங்கன்னா இது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது அண்ட் அடுத்து அம்பிகா மேம். அண்ட் ஐ ஸ்டில் பிக் ஃபேன் ஆஃப் அந்த 7 நாட்கள். அண்ட் எப்படி அந்த மேலே போய் அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற சீனா அந்த மாதிரி நடிக்கிறது. இப்போ ஐ டோன்ட் நோ ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. அண்ட் பை வே வெல்முருகனா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாக்டர் தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தேன், நான் பார்க்குறேன் எங்கள் உலக நாயகன் பல கேரக்டர் எல்லாம் ஸ்டடி பண்ணிடுவார். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அவர் பல்ராம் நாயுடு எங்கேருந்து பிடிச்சாங்க. ஓகே, அந்த டாக்டர் தேங்க்யூ சார். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஐ வாஸ் கண்ணு முடிக்கிறானோ இன்னும் அந்தரிதாசமாக தான் கேட்டுருந்தோம். அண்ட் ராதாராமன் என்ன சொன்னார், அதாவது எடிசன் அவார்ட்ஸில் ஒன் திங் ஐ நோட்டஸ் என்னன்னா, தேர் ஆர் ரெகுலர்ஸ். ராதாராமன் என்ன, அடுத்தது நான், அடுத்தது அந்தோனிதாசன். ஸோ அண்ணன் வந்து இணைச்சவான்னு சொல்லிட்டாரு, பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் குட் புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் செல்வா அண்ணன். அவர் இஸ் அ வெரி கைண்ட் மேன். ஏன்னா நான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது, அதாவது ரிலீஸ் ஆன நாள்லேருந்து என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது போன வருஷம் ஃபோன் பண்ணார், வந்துட்டு ஜெகன் இந்தியன் 2 ரோலுக்காக நான் அவார்ட் தரேன் வா அப்படின்னாரு. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ தோனி வந்து 5 வருஷம் கப்பு ஜெயிச்சாரு, போன வருஷம் லாஸ்ட்டு. அப்போ எல்லாரும் இன்னும் கூட தோனிக்காக மேட்ச் போயிட்டு டீம்லேயே இல்லை, மேட்ச்சில் போயிட்டு இருக்கோம்ல. அப்போ வந்து கவர் பண்ணுறாங்க, நீ வந்து திருப்பி கெயின்ஸ் வருவ அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி தான். அந்த அவார்டை வந்து நான் பெருசாக ரோல் பண்ணுறதுக்காக வாங்க போல, நான் யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தேர் சம்ஒன் தே டு ஃபால் பேக் ஆன் டு கெட் மீ அப் அப்படின்றதான் போய் வாங்கினேன். தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் மிஸ்ஸஸ் செல்வா தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அவங்க கண்ணாடி போடலன்னு நினைக்கிறேன். நானும் அப்போது என்னையே பார்க்குறாங்க வச்சு கைட்டே காட்டுறேன், பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் விக்ரம் அண்ணன் அஃப்கோர்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது பிக் ஃபேன்ஸ் ஆஃப் திஸ் மூவி. எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லண்ட் சைடில் தான் சூரியவம்சம் வந்துச்சு. அந்த சூரியவம்சம் படம் சிம்ஃபனியில் பார்த்தேன், சிம்ஃபனி தேட்டரில். ஓகே, ஸோ சிம்ஃபனி தேட்டரில் ஒரு மேத்யூ ஷோ பார்த்துட்டு யூ ஆர் ஸோ மூட். ஐ திங்க் all his works are very enjoyable. Thank you so much. My smallest association என்னன்னா ஒரு வருஷம் பெனாங்கில் தான் எடிசன் அவார்ட் நடந்தது. ஐ வெண்ட் அன் அவார்ட். நானும் கனிஷ்கும் தான் we traveled together. இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் வந்து நாங்கள் தான் அந்த ரவுண்ட் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் நானும் கனிஷ்கும் தான் வந்தோம். ஸோ நிறைய பேசிட்டே இருந்தோம். சச் அ ஒண்டர்ஃபுல் பாய். ஐ திங்க் நீங்கள் சொல்லவே வேணாம், ஏன்னா ஆஸ் ஐ செட் டெபோ அவார்ட் வாங்கினாரு. இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் கை. ஹிட்லிஸ்ட் படம் வந்து நான் ப்ரீமியரு I was called, so நான் போய் பார்த்தேன். And I'm sure he has all the things set up to become a good actor. Director பையன்றனால சொல்ல, he standard on his own. And thank you so much. I think Silvan and ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஐ ரிமெம்பர் மை டைம்ஸ் வித் ஹிம் என் வல்லினம் இல்லை பேரில் பண்ணும்போது. அதாவது சினிமாவில் ஒரு சில பேர் இருக்காங்க செஞ்ச வேலை கரெக்டாக பண்ணணும். பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், பாபா லக்ஷ்மன், ஓகே, டான்ஸ் மாஸ்டர் பாபா மாஸ்டர், ஒரு சிலா, இவங்கெல்லாம் ஒரு வேலையை எடுத்துட்டா ஒரு கட்டத்தில் டைரக்டருக்கெல்லாம் வெளியே அவங்கெல்லாம் வேலையை எடுத்து போட்டு செஞ்சு பண்ணுறதை நான் கண்கூட பார்த்தேன். பட் அதோட உழைப்பு படத்துலேயும் வந்துச்சு. படத்துலேயும் வந்து இன்ஃபேக்ட் ஒன்று நேஷனல் அவார்ட் ஃபார் எடிட்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேருக்கு அவர் பேர் தெரியாத விஷயம், இஸ் அ ஒண்டர்ஃபுல் குக். ஐ டோன்ட் நோ, அவர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு இஸ் எக்ஸலன்ட் ஷெஃப். ஓகே, ஆனால் இது பண்ணுவாரான்னு தெரியல, ஸ்டண்ட்டு போட்டுனே சமைப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியல. பட் நல்லா சமைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ 18 years ஆஃப் எடிசன் அவார்ட்ஸ். ஓகே, 24th May நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் 5 வருஷம் ஆனதுனால நான் வந்து கெஸ்ட்டு கிடையாது. ஐ திங்க் ஐம் பார்ட் ஆஃப் எடிசன் ஃபேமிலி. அண்ட் ஐ விஷ் ஆல் திஸ். தேங்க்ஸ் மேம். விக்ரம் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் எனக்கு கிடைக்காத இடம் கிடைக்கும்னு ஐ ஹோப். உங்கள் வாய் முகூர்த்தம் பண்ணிக்கிட்டோம். ஐ ஹோப் அது மாதிரி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் ஐ கம் அண்ட் ரிசீவ் யுவர் பிளஸிங்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்யூ.